புகழும் போற்றியும் மாட்சிமை உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உரிய எங்கள் அன்பு இயேசுவே, இது மீண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கின்ற எங்கள் எண்ணங்களையும் எங்கள் எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்றும் உமது அன்பின் பாதையில் நாங்கள் நடந்து உமக்கு உரியவர்களாக நாங்கள் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் அக்டோபர் மாதம் சுபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாதத்தில் இந்த மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடிய வல்ல தகப்பனே, எங்களுக்கு அபரிமிதமாக ஆசீர்வாதத்தை அள்ளித்தரக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, துன்பங்கள், சோதனைகள், கவலைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களை ஆட்கொண்டிருந்தாலும் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் நிறைவு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு ஏதோ உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம். எங்களை உற்று நோக்கும் இயேசுவே, எத்தனையோ கவலைகளுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியிலே நீர் எங்களோடு இருப்பீர், எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கை ஆழமாக எங்களுக்கு இருக்கிறது.
துவண்டு போன நேரத்தில் எங்களை தூக்கி நிறுத்தக்கூடியவரும் நீரே. உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவரும் நீரே. ஆறுதலற்ற எங்களுக்கு ஆற்றலின் வல்லமையை கொடுத்து வழிநடத்தக்கூடியவரும் நீரே. எத்தனை சோதனைகள் எங்களை துரத்தினாலும், கவலைகளுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும், உம்முடைய ஒரு நொடி பிரசன்னம் எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இதோ உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். மீண்டும் மீண்டுமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய பாடுகளின் மரணத்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து வந்து உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது, இயேசுவே நாங்கள் வாழ்வு பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் உமது மன்னிப்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக இதோ நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். எங்களை பாரும் அப்பா. எங்கள் கவலை, கண்ணீர், வேதனை, சோதனைகள், மனதிற்குள் இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடக்கூடாது என்று நீர் விரும்புகிறேன். சோதனை தருணங்களில் நாங்கள் சோதனை குழிக்குள் விழுந்து விடக்கூடாது என்று நினைக்கிறேன். உலக மாயைகளுக்குள் எங்களுடைய ஆன்மாவை தொலைத்து விடக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நீர் எங்களை அன்பு செய்கிறீர். அளவு கடந்த அன்பு நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீர். உம்முடைய அன்பிற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் ஈடு இணை இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய அன்பை நாங்கள் சுவைத்து, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்களும் இணைந்து, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை கண்டு மகிழ்ந்து, அதில் ஆற்றலையும் வல்லமையும் பெற்று என்றும் நாங்கள் உம்முடைய அன்பின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய முன்னிலையில் வந்து கிடக்கின்ற எங்களுக்கு இந்த ஒரு மணி நேரமோடு நாங்கள் உரையாடுகின்ற பொழுதில் கிடைக்கின்ற ஒரு நிம்மதி, ஒரு ஆற்றல் வேறு எதுவும் எங்களுக்கு கொடுத்து விடுவதில்லை. என்றுதான் இந்த உலகத்தில் நாங்கள் உழைத்து உழைத்து போராடி எத்தனை செல்வங்களை சேர்த்து வைத்தாலும், உறவுகளை இணக்கமாக எங்களோடு இணைத்து வைத்திருந்தாலும், ஒரு சில நேரங்களிலே இந்த உறவுகளும் செல்வங்களும் எங்களை உதாசீனப்படுத்துவதை நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் இவை அனைத்தும் முதன்மை இடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் பின் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் நீர் மட்டும்தான் எங்களோடு பயணித்து வருகிறீர். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் நிழல் போல எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். எனவே உலக செல்வங்கள், உறவுகள் எங்களை உதாசீனப்படுத்தினாலும் நீர் எங்களை எப்பொழுதும் கைவிடாமல் காத்து வருகிறீர் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். அப்பா, இந்த நேரத்தில் உடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கப் போகிற இயேசுவே, எங்களை உற்று நோக்கும். எங்களை கவலை, கண்ணீர், வேதனை, சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று இயேசுவின் நேரத்தில் உடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும் இயேசுவே.
உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் இந்த மன்னகத்தில் பயணிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக இதோ உம்மோடு எங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து கேட்கிறோம். நேசரே, உம் திருப்பாதம் அமர்ந்தே எங்களுக்கு நிம்மதி வேறு எதுவும் இல்லை. உம்முடைய ஆற்றலையும் வல்லமையும் நாங்கள் புகழ்ந்து பாடுகிற பொழுது எங்களுக்கு அளவு கிடந்த ஆனந்தமே. அப்பா, இதோ இந்த பாடல் வரிகளின் வழியாக எங்கள் இதயத்தை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்று எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை உற்று நோக்கும் இயேசு, உற்று நோக்கும். நேசரீவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. படைத்தவரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே,
ஐயா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிம்மதி நிம்மதியே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிம்மதி நிம்மதியே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. வல்ல செயல்களை நினைத்து இயேசுவை எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது. எத்தனை சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் உங்களுடைய வல்ல செயல்கள் வழியாக நாங்கள் விடுதலை அடைவோம் என்ற நம்பிக்கையோடப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னிலையில் சாஸ்தாகமாக விழுந்து கிடக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய திருக்காயங்களுக்குள் எங்களை இணைத்துக் கொள்ளும். உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடி வருகிற இரத்தத்தின் வழியாக நாங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கிறோம் அப்பா. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு ஏதோ உம்முடைய முன்னிலையில் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அந்த ஆற்றலின் வல்லமையிலிருந்து வாழ்வு தரும் வார்த்தையிலிருந்து நாங்கள் புது தெம்பு பெற்றவர்களாக மீண்டும் எங்கள் ஆன்மீக பயணத்தை தொடரக்கூடிய வல்லமையை மாற்றல் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை மீண்டுமாய் நம்முடைய நற்கருணை நாதர் முன்னிலையில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய அன்பை அபரிவிதமாக கொடுத்து நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்து நாம் மன துணிச்சலோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்று இயேசு என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். பலமுறை இந்த வரையுறையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இயேசுவினுடைய அழைப்பு என்பது இந்த உலக பார்வையிலிருந்து ஒரு மாறுபட்ட அழைப்பு. இயேசுவினுடைய அழைப்பு என்பது
இந்த உலக பார்வையிலிருந்து ஒரு மாறுபட்ட அழைப்பு. உலகத்தின் பார்வைக்கு இயேசுவினுடைய அழைப்பு என்பது ஒரு வேதனை மிக்கதாக இருக்கும், ஒரு நெடுறலாக இருக்கும், ஒரு தயக்கத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், வேண்டாம் என்று வெறுத்து தள்ளக்கூடிய அளவிற்கு கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எண்ணங்கள் எழலாம். ஏனென்றால் இயேசுவினுடைய அழைப்பு தோன்றி மறையக்கூடிய சிற்றின்பங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அழைப்பு அல்ல, மாறாக ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அழைப்பு அது. இந்த உலகத்தின் பார்வைக்கு அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய அழைப்பு. எனவேதான் எத்தனையோ மனிதர்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்க விரும்பினார்கள். ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களிலே உதறி தள்ளினார்கள். இன்று உலகத்தில் அவர்களும் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறார்கள். எப்படி என்றால், இவர்களைப் போல நாம் வாழக்கூடாது என்று. ஆனால் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தின் பார்வையிலே முதலில் உதறி தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடையிலே உள்ளாக்கப்பட்டார்கள், தனிமரமாக நிறுத்தப்பட்டார்கள், ஏளனப்படுத்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்களை இந்த உலகம் சொல்லுகிறது, இவர்களைப் போல் நீங்களும் வாழ வேண்டும் என்று. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பினுடைய மகத்துவம். உலக பார்வைக்கு இந்த அழைப்பு என்பது ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னாலும், இறைவனுடைய பார்வையில் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு தெளிவுள்ள, அர்த்தமுள்ள, வாழ்வு தரக்கூடிய வாழ்க்கையை அது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய உடனிருப்பை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்வோமோ அதுதான் அந்த ஆற்றலை வல்லமையை பெறக்கூடிய தருணம். இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சிந்தனையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க அழைப்பு கொடுப்பது லூக்கா எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 முடிய இறைவசனத்தை நீங்களும் நானும் வாசித்து கேட்டோம் என்றால், ஒரு அற்புதமான ஒரு பயணம் அது. எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி 2 சீடர்கள் பயணித்து செல்கிறார்கள். இந்த பயணத்தினுடைய நிகழ்வினை லூக்கா நற்செய்தியாளர் தத்ரூபமாக உங்களுக்கும் எனக்கும் வடிவமைத்து காட்டுவார். இந்த சீடர்கள் எருசலேமை விட்டு எம்மாவு நோக்கி செல்கிறார்கள். பயணத்தின் பொழுது இயேசு அவர்களோடு பயணித்து வருகிறார். யார் அவர்களோடு வருகிறார் என்பதை கூட உணர்ந்து கொள்ள முடியாமல், உமக்குதான் இன்றைய நாட்களில் நடந்த நிகழ்வுகள் ஒன்றுமே தெரியாதது போல கேட்கிறீரே என்று சீடர்கள் இயேசுவிடம் சொல்லுகிற வார்த்தை ஒருபுறம் நகைப்புக்கு உள்ளாகதாக காணப்பட்டாலும் அவர்களுடைய அகக்கண்கள் திறக்கப்படவில்லை. இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. காரணம், பயத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பயம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இந்த அளவிற்கு இறைவனுடைய பிரசன்னம் எப்பொழுது ஒரு மனிதனை ஆட்கொள்கிறதோ, எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறை பிரசன்னம் விடுவிக்கப்படுகிறதோ அப்பொழுது இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. இறை பிரசன்னம் எப்பொழுது ஒரு மனிதனை ஆட்கொள்கிறதோ அப்பொழுது அவன் இறைவனை முகமுகமாக முழுவதுமாக
சந்திக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை இந்த எம்மாவு நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எருசலேம் என்றால் வேதத்தில் நாம் காணக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை என்னவென்றால், எருசலேம் என்பது துயரத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம், ஒரு சோதனை மிகுந்த இடம், கவலை மிகுந்த இடம், வாழ்வை அழிக்கக்கூடிய இடம், துன்பத்தின் தலைநகரம் என்று கூட சொல்லலாம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது எத்தனையோ இறைவாக்கினர்களை கொன்று குவித்து அவர்களுக்கு கல்லறைகள் கட்டப்பட்ட இடமாக காணப்பட்டது எருசலேம். ஆக எருசலேம் என்பது சோதனையின், வேதனையின், துயரத்தின், துன்பத்தின் ஆழ்கடலுக்கு தள்ளக்கூடிய ஒரு இடமாக சித்தரிக்கப்பட்டு காணப்பட்ட இடம். லூக்கா நற்செய்தியில் அற்புதமாக பதிவு செய்கிறார். 13வது வசனத்தில், இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. எருசலேமிலிருந்து அவர்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த எருசலேம் என்கின்ற இடமானது துன்பத்திற்கும், துயரத்திற்கும், சோதனைக்கும், வேதனைக்கும், மன வருத்தத்திற்கும், கவலைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட இடத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சீடர்கள் இருவருமே இயேசுவை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு பழமொழி உங்களுக்கும் எனக்கும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். துஷ்டரை கண்டால் ஒரு அடி தூரம் அமர்ந்து நில்லுங்கள் என்று. துஷ்டரை கண்டால் ஒரு அடி தூரம் நில்லுங்கள். ஏன் நமக்கு வம்பு? ஏன் நமக்கு பிரச்சனை? ஏன் நமக்கு கவலை? இந்த மனநிலைகளோடு தான் இன்னும் இந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சோதனை வந்துவிட்டால், துயரங்கள் வந்துவிட்டால், கவலைகள் வந்துவிட்டால், பிரச்சனைகள் வந்துவிட்டால், அதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட தெரியாமல் அந்த பிரச்சனைகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள அந்த இடத்தை விட்டு நாம் வெகு தூரம் ஓட ஆரம்பித்து விடுகின்றோம். எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பிரச்சனை. பிரச்சனைகளை சந்திக்க என்னால் தகுதி இல்லை, ஆற்றல் இல்லை, வல்லமை இல்லை, எனவே நான் ஒதுங்கி ஓடி விடுகிறேன் என்று பல நேரங்களிலே நீங்களும் நானும் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இந்த எம்மாவு சீடர்களும் செய்தார்கள் என்று லூக்கா நற்செய்தியில் சொல்லுகிறார். இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவுக்கு அவர்கள் பயணித்து சென்றார்கள் என்று. இப்படி பயணித்து சென்ற இந்த சீடர்களை இறைவன் விட்டு வைத்தாரா? அவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டாரா? இல்லை என்பதை தான் நம்முடைய பதிலாக இருக்கும். ஏனென்றால் இவ்வாறு கடந்து சென்ற இந்த பிள்ளைகளை இயேசு அவர்களோடு பயணிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு அவர்கள் நடுவிலே பயணித்துக் கொண்டு செல்கிறார். அவர்களோடு உரையாட ஆரம்பிக்கிறார். உரையாடுகின்ற பொழுது கூட அவர்களுக்கு இயேசுடைய பிரசன்னம் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு அவர்கள் பேசுகின்ற பொழுது இயேசுடைய வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு வழிப்பயணி எங்களோடு பயணித்து வருகிறார் என்பதைத்தான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள்.
பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி இயேசு அவர்களோடு பயணித்து வருகிற பொழுது, இறைவார்த்தை அவர்களோடு போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவர்கள் உணர்ந்து கொள்ளாத பொழுது அவர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை, அவர் அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆக அந்த இயேசுவினுடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன்னம் என்பது அந்த நற்கருணை எடுத்து நாம் உண்ணுகின்ற பொழுது, நற்கருணை பேழையில் இருக்கிற நற்கருணை நாதரை நீங்களும் நானும் உற்று நோக்குகின்ற பொழுது அவரை நாம் கண்டுணர வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதாவது ஒரு முறையாவது சிந்தித்திருக்கின்றோமா? இந்த எம்மாவசியர்களைப் போல நாம் என்ன செய்கிறோம்? பல நேரங்களிலே கவலைகள் இருந்தால், சோதனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால் அதிலிருந்து உடனடியாக விடுதலை அடைய வேண்டும் என்று அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக துன்பத்தை தவிர்த்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கல்வாரி பயணம், சிலுவை மரணம் ஒரு துயரமான நிகழ்வு, அது எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தால் இன்று உங்களுக்கும் எனக்கு மீட்பு கிடைத்திருக்குமா? நிச்சயம் கிடைத்திருக்காது. நாம் இப்படிப்பட்ட துன்ப துயரங்களிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே முழுவதுமாக கல்வாரி மலையிலே பலியாக்கினார். தன் மரணத்திற்கு முன்னதாக அவர் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக, நம்மோடு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே முழுவதுமாக நற்கருணையில் தன்னை தாரை வார்த்தி கொடுத்தார். இதோ இந்த நற்கருணை பேழையில் அவர் வீற்றிருக்கிறார், உங்களுக்கு முன்னும் எனக்கு முன்னும். இவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த எம்மாவசியர்களைப் போல நீங்களும் நானும் பல நேரங்களிலே துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் கடந்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது நிச்சயம் முடியாது. அவற்றை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வருகின்ற வழி என்ன, எதற்காக இப்படிப்பட்ட துன்பங்கள் எனக்கு வந்திருக்கிறது, சோதனைகள் வந்திருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைய வேண்டும் என்று அவரோடு அமர்ந்து நாம் பேசினோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்விலே வெற்றி அடைய முடியும். இயேசுவினுடைய உடனிருப்பு நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். இயேசுவினுடைய உடனிருப்பு நமக்கு வாழ்வு தரும். இயேசுவினுடைய உடனிருப்பு என்றும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாக அழைத்து செல்லும். இயேசு நம்மோடு எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும் இயேசுவோடு நான் பயணித்தேன் என்றால் அதில் நான் வெற்றி பெறுவேன் என்று ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். ஜெர்மனி நாட்டிலே உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனவேதனைக்குரிய தருணம் ஏற்பட்டதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது நாஜிக்களால் சிறையில் அடைக்கப்பட்ட தருணம். எத்தனையோ யூதர்களை கொன்று குவித்த தருணங்கள் அது. அப்படிப்பட்ட சிறை சாலையில் நடந்த ஒரு நிகழ்வு வரலாற்று புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர்களோடு குருக்களும், ஒரு சில குருக்களும் கிறிஸ்தவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய சமயத்தை அவர்கள் கொண்டாட முடியாத தருணம் அது. இயேசுவோடு அவர்களால் பேச முடியாத தருணங்கள் அந்த தருணம்.
மனதிற்குள் வேதனையோடு கவலைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தருணம் அது. இந்த குருக்களும் கிறிஸ்தவர்களும் இந்த படை வீரர்கள் உறங்க போகின்ற தருணத்திலே, உலகமே இருட்டறைக்குள் தள்ளப்பட்ட தருணத்திலே, சிறை கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தங்களுடைய உடைகளை கழட்டி வைத்துவிட்டு குருக்கள் தங்களுக்கென்று ஒளித்து வைத்திருந்த ஆடை அணிந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்ற ஆரம்பிப்பார்களாம். ஒருவேளை அவர்கள் நடத்தக்கூடிய இந்த சமய சடங்குக்கு திருப்பலி நிகழ்வுகள் இந்த படை வீரர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்களுடைய உயிர் போய்விடும், நன்றாகவே தெரியும். இருப்பினும் இயேசுவின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை அவர்களை காப்பாற்றும் என்று அனைவரும் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது செபங்களை ஆழமாக உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் அசை போட்டுக் கொண்டு சத்தமில்லாமல் திருப்பலியை நிறைவேற்றி அங்கு எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நற்கருணை கிடைக்கின்ற அளவிற்கு சிறு சிறு துகள்களாக இந்த நற்கருணையை விட்டு ஒவ்வொருவரும் அருந்துவிட்டு மீண்டுமாய் தங்கள் படுக்கை அறைக்கு செல்வார்களாம். இப்படிப்பட்ட சோதனை நேரத்திலும் துயர நேரத்திலும் இந்த குருக்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும்? ஒரே ஒரு காரணம், இயேசு எங்களோடு இருக்கிற பொழுது எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எங்களுக்கு துயரம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஒருபுறம் பயம் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று இந்த குருக்களும் கிறிஸ்தவர்களும் அந்த சிறைசாலையில திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்த தருணங்கள் இருக்கிறது என்பதை வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. ஆம்பரியமான என்ற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நற்கருணை நாதரை எப்படி நாம் உள்வாங்கி இருக்கிறோம்? இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் எப்படி உணர்ந்திருக்கின்றோம்? இந்த நற்கருணை நாதரை நீங்களும் நானும் எப்படி எத்தனை நாட்கள் தொடர்ந்து அவரோடு பயணித்திருக்கின்றோம்? அவருடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது என்று நாம் உணர்ந்திருந்தோம் என்றால், இதோ இன்றைய நாளிலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை அவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணரவில்லை என்றால், இதோ அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, எங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். எங்களை ஆசீர்வதியும், எங்களை காப்பாற்றும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்று உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இயேசுவினுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இது இயேசு உங்களையும் என்னையும் காப்பாற்றுவார், நமக்கு வாழ்வு தருவார், நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார், என்றும் நம்மோடு பயணிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தோடு இது இயேசுவின் திருப்பாதத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மண்டியிடுவோம். எங்களை என்றும் பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த அற்புதமான தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் மனக்கலக்கத்தோடு வேதனையோடு சோதனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக துன்பம் நிறைந்ததாக காணப்பட்டிருந்தாலும், அப்பா
இந்த நேரத்திலும் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. எங்களை பாரும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் அனைத்தை இழந்தவர்களாக இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தாலும், நீரே எங்களை வழிநடத்தக்கூடியவர், நீரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நீரே எங்களை உடனிருந்து காப்பாற்றக்கூடியவர் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவே இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை பாரும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இருளை அகற்றும் இயேசுவே. இந்த உலக பார்வையில் நாங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக, உதறித்தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் உம்மால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம் இயேசுவே. எங்களை பாரும் தகப்பனே. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய முன்னிலையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறது ஐயா. நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்ல தகப்பனை, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை எடுத்து வைப்பதற்கு முன்னதாக எங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்து வைத்திருப்பதினால் எங்களுக்கு எது நல்லது என்பதை அறிந்து அதை எங்களுக்கு அபரிவிதமாக நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அலைவரிசையின் வழியாக இல்லத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா வரங்களையும் நிறைவாக கொடுத்திட வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறேன். தங்கள் குடும்பத்திற்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காக இந்த பெற்றோர்கள் கண்ணீரோடு கரம் ஏந்தி விட ஜெபிக்கிற பொழுது இயேசுவே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. வளர்ந்து வருகிறது அறிவியல் உலகத்தில பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காக போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இந்த அறிவியல் சாதனத்திலே தங்கள் வாழ்க்கையை துணித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த சிங்கார வனத்திலே பார்வைக்கு அழகாக சுவை மிகுந்ததாக காணப்பட்ட அந்த விளக்கப்பட்ட கடியினை உண்டு தாங்கள் நிர்வாணியாக இருப்பதை உணர்ந்து கொண்ட இந்த ஆதி பெற்றோர்களைப் போல இயேசுவை இந்த காலகட்டங்களிலே பார்வைகளுக்கும் அழகு மிகுந்த சாதனமாக இருக்கக்கூடிய இந்த அறிவியல் உலகத்தினுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எங்கள் வாலிப உள்ளவருடைய வாழ்க்கையை அழித்து விடாமல், சிதைத்து விடாமல் இயேசுவே அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருள வேண்டும் என்று மாற்றி ஜெபிக்கிறோம். கருவில் சுமந்தவள் 10 மாதம் தன்னுடைய குழந்தையினுடைய அசைவை பார்த்து பார்த்து மகிழ்ந்தவள் வாலிப வயதில் இருக்கிற குழந்தை செய்கிற தவறுகளை பார்க்கிற பொழுது அந்த பெற்றவள் விடுகிற கண்ணீர் வேதனை தகப்பனே இனியும் அந்த குடும்பங்களுக்கு, எந்த குடும்பங்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்துவிடும் ஜெபிக்கிறேன். அந்த பெற்றோர்களை ஆசீர்வதி. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அசுத்தங்களை, சாத்தானின் மாய வலைகளை, தீய சக்திகளுக்கு அவர்கள் பின்னாடி ஓடிவிடாமல் உம்முடைய ரத்தத்தின் கோட்டைகளுக்குள் இந்த குழந்தைகளை அழைத்து வாரும் இயேசுவே. செய்தித்தாள்களை புரட்டுகிற பொழுது, செய்தி அலைவரிசைகளை பார்க்கிற பொழுது எத்தனை வாலிப உள்ளங்களின் அறிவியல் சாதனங்களினால் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது
மன வருத்தத்திற்குரிய தருணமாக காணப்படுகிறதப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இப்படி தீய நாட்டுகளில் சிக்கி சிதறிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. பாடிர் அவர்களை கைவிடாதேயும், அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். குறிப்பாக இதை இந்த அலைவரிசையின் முன்பாக எந்த குடும்பங்களில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆற்றலையும் வல்லமையும் அபரிமிதமாக தாரும் இயேசுவே. இந்த குடும்ப பிள்ளைகளோடு நீர் உடனிருந்து பயணித்து வாரும். எம்மாவு சீடர்கள் எருசலேமை நோக்கி அவர்கள் பயணிக்கிற பொழுது அவர்கள் பயத்தோடு பயணித்தார்கள். ஆனால் இயேசுவின் பிரசன்னத்தை பெற்ற பிறகு மீண்டும் அவர்கள் எம்மாவு நோக்கி திரும்பி வந்து எருசலேம் நோக்கி திரும்பி வந்தார்களே. தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்தீர. அதே போல எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த மனப்பக்குவத்தை தாரும். சோதனைகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். இதிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் அன்பின் பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை வல்லமையை கொடுக்கின்ற பொழுது என்றும் நாங்கள் உடைய அன்பின் பிள்ளைகளாக வாழுகின்ற வரம் எங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும் இயேசுவே. குறிப்பாக யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று என்னிடம் விண்ணப்பித்தார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. அந்த பிள்ளைகள் தேவைகளை நிறைவு செய்யும், ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகளை காப்பாற்றும். குறிப்பாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற தம்பதியர்கள், குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வு சீரமைய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், இவர்கள் அனைவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. இவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்து வைத்து அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து என்றும் உமது அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மாற்றி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். மாண்பு எரிவருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு மீட்டு சென்றி உமது திருவிட திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.